யோவான் 20ஆம் அதிகாரம் John 20. 19ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். We see in verse 19. அடுத்து 60ஆம் வசனம் நாம் பார்க்கிறோம். And then we see in 60th verse. 66ஆம் வசனத்தை And we பார்க்கிறோம். also see in verse 66. 19ஆம் வசனத்தில் In verse 19. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? யோவான் 20:19 In John 20:19. வேதம் சொல்லுகிறது, The word of God says. சீஷர்கள் The disciples. அடைக்கப்பட்ட கதவுக்கு பின்பாக இருந்தார்கள். They were behind the locked doors. ஆக சொல்லுங்க, அடைக்கப்பட்ட கதவுன்னு சொல்லுங்க. Say the locked doors. மத்தேயு 27ஐ பார்க்கும் பொழுது, When we read in Matthew 27, 60-66ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, 60 to 66, when we look at the verses, அவர்கள் பெரிய கல்லை புரட்டி தள்ளினார்கள். they rolled a very big stone. பெரிய கல், சொல்லுங்க, பெரிய கல்லை புரட்டி தள்ளினார். They rolled it. இயேசு சொன்னபடியே மரித்தார். Jesus, as he said, he died. இயேசு சொன்னபடியே அடக்கம் பண்ணப்பட்டார். As he said, he was buried. இயேசு அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு After he was buried, காவலாளர்கள் என்ன செய்தார்கள்? what did those people do? அதிகாரிகள் என்ன What செய்தார்கள்? did those leaders in the authority, what ஒரு did they பெரிய do? கல்லை புரட்டி They தள்ளினார்கள். rolled a very big stone. அந்த பெரிய கல்லை புரட்டி தள்ளி After they rolled the big stone, அதற்கு சீல் வைத்தார்கள். and they sealed it. குட் ஃப்ரைடேயோடு இயேசுவின் கதை முடிஞ்சது. With Good Friday, they thought that the chapter of Jesus got over. இயேசுவின் ஸ்டோரியே முடிஞ்சது. குட் ஃப்ரைடேக்கு பிறகு இயேசு கிடையாது. They thought after Good Friday there's going to be no Jesus and his story has come to an end. டோர் மூடியாச்சு. They have closed the door. கல் புரட்டியாச்சு. And they have rolled the stone. ஜீசஸ் ஸ்டோரி ஓவர் And நினைச்சாங்க. they thought that the story of Jesus is done. குட் ஃப்ரைடே ஸ்டோரி முடிஞ்சாச்சுன்னு நினைச்சாங்க. And they thought the story of Good Friday got அந்த over. கல்லோடு முடிஞ்சதுன்னு நினைச்சாங்க. And they thought it got over with the stone. அந்த கல்லறையோடு முடிஞ்சதுன்னு நினைச்சாங்க. And they thought it got over with the tomb. ஆனா அவங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு கிடையாது. But they did not have any kind of இந்த wisdom. கல் எம்மாத்திரம். What it is the small சொல்லுங்க, இந்த stone? கல் எம்மாத்திரம். What is the big stone in front of வானத்தையும் God? பூமியையும் படைத்து The one who created the heaven and the earth. அனைத்தையும் அடக்கி ஆளுகை செய்கிற The one தேவன் who அவர். controls everything and he is that Lord. அவருக்கு இந்த கல் எம்மாத்திரம் என்று அவர்கள் நினைக்கவில்லை. They did not think what is the stone in front of him. ஆக அவர் சொன்னபடியே As he said, மூன்றாம் நாள் உயிரோடு on the எழுந்தார். third day he rose up. ஆமென். சொல்லுங்க, மூன்றாம் நாள் Say third day. இயேசு உயிரோடு My எழுந்தார். Jesus, he rose up. உயிரோடு with life. எழுந்த இயேசு The Jesus who rose up alive, அந்த ஸ்திரீகளுக்கு காட்சி அளித்தார். he showed himself before that அந்த women. ஸ்திரீகளோடு பேசினார். And he spoke to the women. உயிரோடு எழுந்த இயேசு This Jesus who rose up ஒரு சில alive. சீஷர்களோடு இடைப்பட்டார். And he spoke to few ரெண்டு disciples. சீஷர்கள் நினைச்சாங்க, Two disciples, what they thought, குட் ஃப்ரைடேயோடு with Good Friday, இயேசு கதை முடிஞ்சது. they thought the story of Jesus got அதனால over. வீட்டுக்கு போய் நம்ம புது கதையை ஆரம்பிப்போம். And they thought they can go home and start their own புது new சாப்டர் story. ஆரம்பிப்போம். They thought they would start a new chapter. புது லைஃப் ஆரம்பிப்போம். They thought they would start a new life. நம்பிக்கை இல்லாம வீட்டுக்கு வாபஸ் So போனாங்க. without any hope, they went back home. இயேசு அவர்களோடு இடைப்பட்டார். But Jesus intervened with ஆக them. உயிரோடு எழுந்த இயேசு So this Jesus who rose up பலருக்கு alive, தன்னை விளங்க செய்தார். he showed himself to many people. ஆனா இயேசு இந்த 10 பேரை மறக்கல பாருங்க. But Jesus did not forget these 10 disciples. சொல்லுங்க, யாரையும் மறக்கவே மாட்டாருன்னு Say சொல்லுங்களேன். that Jesus will never forget சான்ஸே இல்ல, anyone. யாரையும் There's no மறக்க chance. மாட்டார். He will நீங்க never பொறுத்திருந்து forget. வசனத்தை கேளுங்க. So you have to wait and listen to the word of நிறைய God. பேருக்கு தென்பட்டாலும் Though he showed himself to many இந்த people, 10 பேருக்கும் செய்தி வந்து சேர்ந்திருக்கும். these 10 people also would have received the message. இந்த 10 சீஷர்கள் என்ன செய்தார்கள்? What did these 10 disciples do? அவர்கள் தங்களை அடைத்துக் கொண்டார்கள். They locked themselves. ஆக தங்களை அடைத்துக் கொண்டு They locked themselves பயத்தின் நிமித்தம் because of fear. அந்த கதவுக்கு பின்பாக இருந்தார்கள். They stayed behind the locked doors. வேதம் சொல்லுகிறது, Bible says, அந்த கதவு அடைக்கப்பட்டிருந்தாலும் though the doors were locked, இயேசு அந்த இடத்தில் அவர்களுக்கு தோன்றினார் என்று. Jesus showed himself behind the locked doors. உயிரோடு எழுந்த இயேசு This Jesus who rose up alive, அவர்களுக்கு தோன்றினார். he showed himself to those 10 அவர்கள் disciples. முகமுகமாய் இயேசுவை கண்டார்கள். They could see Jesus face to face. இயேசுவின் சத்தத்தை They கேட்டார்கள். could hear the voice of Jesus. இயேசு அவர்களோடு பேசினார். Jesus spoke to them. இயேசு என்ன பேசினார்? What did Jesus speak to them? உங்களுக்கு சமாதானம் என்று பேசினார். Jesus spoke peace upon them. நல்ல கவனிங்க. So listen carefully. ஈஸ்டர் முடிஞ்சாலும் Though the Easter
Easter got சொல்லுங்க over, எத்தனை ஈஸ்டர் முடிஞ்சாலும் சொல்லுங்களேன், though many Easters may come எத்தனை and go, ஈஸ்டர் முடிஞ்சாலும் though many Easters may come and இயேசு go, மீண்டும் மீண்டும் மீண்டுமாக நமக்கு தோன்றிக் கொண்டே இருப்பார். Jesus will come to us again and again and again. ஆமென். இயேசு மீண்டும் மீண்டுமாக நமக்கு காட்சி அளிப்பார். Jesus will show himself to us again and again. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன், I asked this to Jesus. இந்த குட் ஃப்ரைடே சர்வீஸ் முடிஞ்ச பிறகு, After the Good Friday service got ஈஸ்டர் over, சர்வீஸ் முடிஞ்ச பிறகு and after the Easter service also got over, ஒரு ஃபேமிலி என்கிட்ட சொன்னாங்க, one family told me, பாஸ்டர் நாங்க குட் ஃப்ரைடே சர்வீஸ் அட்டெண்ட் பண்ணோம், Pastor, we attended the Good Friday service. ஈஸ்டர் சர்வீஸுக்கு எங்க ஊருக்கு போகலாம்னு இருந்தோம். We thought we could attend Easter service in our own hometown. ஊர்ல ஈஸ்டர் சர்வீஸ் அட்டெண்ட் பண்ணலாம்னு இருந்தோம். We decided to attend the Easter service in our ஆனா hometown. குட் ஃப்ரைடே சர்வீஸ் அட்டெண்ட் பண்ண பிறகு, But after we attended the Good Friday அந்த மெசேஜை service, கேட்ட and பிறகு after we listened to the message, ஒருபோதும் ஒரு காலம் ஈஸ்டர் மெசேஜை மிஸ் பண்ண கூடாது. and we decided we should never miss the Easter service அதனால message. ஊருக்கு போற பிளான் So the plan that they had to go to நாங்க their தள்ளி hometown, போட்டு we postponed it, ஈஸ்டர் மெசேஜ் கேட்க வந்தோம்னு and சொன்னாங்க. we came here to listen to the Easter நிறைய message. பேர் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணாங்க, Many people texted me, ஃபோன் பண்ணாங்க, and they even called me. ஒரு அம்மா சர்வீஸ் முடிஞ்சு அழுதாங்க, One mother, after the service, she cried, பாஸ்டர் அந்த லாக் டோர்ல இருந்து நான் வெளியே வந்துட்டேன்னு சொன்னாங்க. and she said, Pastor, I've come out of the locked door. இன்னைக்கே வெளியே வந்துட்டேன், Today itself I have come out அந்த of the locked பூட்டப்பட்ட door. கதவுக்கு பின்பாக இருந்தேன், I was behind the locked door. பயத்தில் வாழ்ந்துகிட்டு I இருந்தேன், lived out of fear. வெளியே தலை காட்ட முடியாம அவமானத்தில் இருந்தேன், I was in shame and I couldn't show my face outside வெளியே world. வரதுக்கு எனக்கு பயம். I was full of fear to come out. இன்றைக்கு ஆண்டவர் என்னோடு பேசினார், Today the Lord spoke to me. இதுக்கு மேல Beyond this, அடைக்கப்பட்ட கதவுக்கு பின்பாக behind the locked doors, நான் இருக்கவே மாட்டேன்னு I will சொன்னாங்க. never be there. இந்த சாட்சிகளுக்கெல்லாம் கரங்களை தட்டி Let's கர்த்தரை clap our மகிமைப்படுத்துங்க. hands and give glory to God for all these So many testimonies. testimonies. So many testimonies we received. ஆமென். ஆனா இங்க நடந்தது என்ன? But what happened here? ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன், I asked God, ஆண்டவரே ஃபர்ஸ்ட் சண்டே வருதப்பா, so we are going to have our first போன Sunday. சண்டே பாஸ்டர் லியா அற்புதமாக பேசினாங்க. Last Sunday, Pastor Leah preached ஃபர்ஸ்ட் wonderfully. சண்டே வருது, So we have our first Sunday of the எனக்கு month. மக்கள் எதிர்பார்ப்போடு வராங்க, Our people come here with expectations. நல்ல தாகத்தோடு வராங்க, They come here with thirst. பசியோடு வராங்க. They come with hunger. யார் யார் என்னென்ன ஒரு சூழ்நிலையில இருக்கிறாங்க நமக்கு We தெரியாது, do not know in what kind of a situation each one is அவங்க coming உள்ளத்தில் from. என்ன பயம் நமக்கு தெரியாது, What is the fear gripping them? We அவங்க don't வாழ்க்கையில் என்ன understand. ஏமாற்றம் நமக்கு தெரியாது, What kind of disappointments that they have in their என்ன lives, we வலியோடு don't know. குழப்பத்தோடு வராங்க What நமக்கு kind தெரியாது. of confusion and pain they have, we don't understand. ஆண்டவருக்கு சொன்னேன், I told God, ஆண்டவரே ஈஸ்டர் முடிஞ்சது, God, Easter has got over. அடுத்து இன்னொரு சர்வீஸ்லாம் பேசணும், I have to speak in another எனக்கு service. வார்த்தையை கொடுங்கன்னு You கேட்டேன். give me the word, God. ஆண்டவர் என்னோடு பேசினாரு, And God spoke to me, மீண்டுமாக யோவான் 20 வாசின்னு சொன்னாரு. and He asked me to read John 20 again. 20ஆம் அதிகாரத்தை நான் வாசிக்கும் பொழுது When I was reading the chapter 20 in எனக்கு John, ஆச்சரியம் காத்திருந்தது. I was astonished. I was. நல்லா கவனிங்க, So listen carefully. நீங்களும் ஆச்சரியப்படுவீங்க. You will also wonder, காரணம் என்ன? what is the reason? உயிரோடு எழுந்த இயேசு The Jesus who rose up அடைக்கப்பட்ட கதவுக்கு பின்பாக, behind the locked doors, அடைக்கப்பட்ட கதவுக்கு நடுவிலே in between the locked doors, அவர்களோடு இடைப்பட்டும் கூட, though He intervened and spoke to அவர்களுக்கு them, சமாதானம் என்று சொல்லியும் கூட, though He said peace upon you, அவர்களுக்கு நம்பிக்கையை கொடுத்தும் கூட, though He gave them the hope, அவர்களுக்கு கட்டளையும் கொடுத்தும் கூட, though He gave the commandment to them, நீங்களும் நானும் என்ன எதிர்பார்த்திருப்போம்? what you and I would have expected here, உடனே வெளியே ஓடி இருப்பாங்க, we would have ran out உடனே immediately, வெளியே ஓடி immediately going out, எல்லாருக்கும் சொல்லி இருப்பாங்க, and we would have told everyone, இயேசுவை நாங்க பார்த்தோம், we saw Jesus, அடைக்கப்பட்ட கதவுக்கு பின்னால் இருந்தோம், behind the locked doors we were there, நம்பிக்கை இல்லாம இருந்தோம், we were there without any hope, பயத்துல இருந்தோம், we were in fear, சந்தேகத்துல இருந்தோம், we were in doubt, பதட்டத்துல we இருந்தோம், were in tension. வெளியே போனா கொலை If we பண்ணிடுவாங்களோங்கிற go பயம். out, they might murder us. ஆனால் இயேசு தென்பட்டாரு. But we saw Jesus. இதுக்கு மேல அடைக்கப்பட்ட கதவுக்கு பின்பாக இருப்பதில் அர்த்தமே கிடையாது. Beyond this, there is no meaning to stay behind the locked doors. அப்படிதான் நம்ம நினைச்சிருப்போம் பாருங்க. That is how we would have ஆனா thought. அந்த மாதிரி நடக்கலங்க. But things did not happen வேதம் that way. சொல்லுகிறது, The Bible says, 8 days later, after 8 days, மீண்டுமாக 8 நாளைக்கு பிறகு, எல்லாரும் சொல்லுங்க 8 days later, 8 நாட்களுக்கு சத்தமா பின்பு, சொல்லுங்க 8 days later, 8 நாட்களுக்கு பின்பு, மீண்டுமாக சொல்லுங்க 8 days later, 8 நாட்களுக்கு
நாட்களுக்கு பின்பு மீண்டுமாக சொல்லுங்க 8 days later 8 நாட்களுக்கு பின்பு 8 நாளோ 80 நாளோ 8 வருடமோ 8 days or 80 days 8 நாளுக்கு பிறகு after 8 years Bible says the Bible says the door was still shut. அந்த கதவு இன்னும் மூடப்பட்ட நிலைமையிலே இருந்தது. They were still behind the locked doors. அவர்கள் இன்னும் மூடப்பட்ட கதவுக்கு பின்பாகவே இருந்தார்கள். சொல்லுங்க 8 நாளைக்கு பிறகும் after 8 days இயேசு அவர்களுக்கு காட்சி அளித்த பிறகும் though Jesus showed himself to இயேசு them, அவர்களோடு பேசின though பிறகும் Jesus spoke to them, இந்த சீசர்கள் என்ன செய்தார்கள்? what did the disciples do? அவர்கள் மீண்டுமாக அடைக்கப்பட்ட கதவுக்கு பின்பாகவே இருந்தார்கள். Again they were seen behind the அதே locked doors. பயத்தில் இருந்தார்கள். They were with that same fear. ஆனால் நடந்தது என்ன? And what happened? 8 நாள் அவர்கள் அந்த அடைக்கப்பட்ட கதவுக்கு பின்பாக இருந்தாலும் Though they were behind the locked doors for 8 days, இயேசு மீண்டுமாக அவர்களை சந்திக்க வந்தார். Jesus encountered with them again. அவங்க மேல கோபப்படலங்க. He did not get angry with them. அவங்களை கடிந்து கொள்ளலங்க. He did not scold them. சொந்த கண்கள்னு சொல்லுங்களேன். Say our own eyes. சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சொந்த கண்கள். Our own eyes. அந்நிய கண்கள் அல்ல. It's not the eyes of someone சொந்த else. கண்களால் இயேசுவை கண்ட பிறகும் Though they saw Jesus with their own eyes, இயேசுவின் சத்தத்தை கேட்ட பிறகும் though they heard the voice of Jesus, 8 நாள் அதே இடத்தில் அதே பயத்தில் அடைக்கப்பட்ட கதவுக்கு பின்பாக இருந்தார்கள். 8 days they were behind the locked doors with the same fear. எத்தனை ஈஸ்டர் அனுபவங்கள் நமக்கு கிடைத்தாலும் How many ever Easter experiences that we might எத்தனை ஈஸ்டர் receive, செய்திகளை நாம் how கேட்டாலும் many ever Easter messages that we might இன்றைக்கு எத்தனை receive, கிறிஸ்தவர்கள் today how many Christians இன்னும் அடைக்கப்பட்ட கதவுக்கு பின்பாக இருக்கிறார்கள்? they are behind the locked doors? எத்தனை கிறிஸ்தவர்கள் How many Christians இன்னும் அதே பயத்தில் they still remain in the same fear அடைக்கப்பட்ட கதவுக்கு பின்பாக behind இருக்கிறார்கள்? the locked doors? எத்தனை கிறிஸ்தவர்கள் How many Christians இன்னும் சந்தேகத்தில் they are இருக்கிறார்கள்? still living in doubt? இயேசு மீண்டுமாக வந்தார். Jesus came again. நீங்க எத்தனை அடைக்கப்பட்ட கதவுக்கு பின்பாக எத்தனை நாள் இருந்தாலும் How many ever days that you may stay behind the locked doors? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசு மீண்டும் வருவாருன்னு Say, Jesus சொல்லுங்களேன். will come again. சத்தமா சொல்லுங்களேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசு மீண்டும் Say, Jesus வருவார். will come again. ஹalleluya. ஆமென். போன வாரம் கேட்டங்க, Last week we asked, உங்க கவலைகளை எல்லாம் all your burdens, bring all your worries, உங்களுடைய எல்லா கவலைகளையும் place them விட்டு விடுங்கள் before him. அவருக்கு முன்பாக. Leave them there. அந்த இடத்திலே விட்டு விடுங்கள். கவலைகளை அந்த இடத்தில் விட்டு விடுங்க. Leave all your worries நம்ம to ரொம்ப him. சின்சியரா என்ன பண்றோங்க? So what we do sincerely is அதை that எல்லாம் கொண்டு வந்து அவர் பாதத்தில் வைக்கிறோம். bring all the worries and we leave it இயேசு, at the என் feet கவலைகளை of Jesus வச்சிட்டேன். and say, Jesus, we have left all என் our worries at ஆசைகளை your feet. வச்சிட்டேன். I have left all my என் desires. கனவுகளை I வச்சிட்டேன். have left all my என் dreams. பிரேயர் ரிக்வெஸ்ட் எல்லாம் I வச்சிட்டேன். have left all my prayer அவ்வளவு requests. சின்சியரா வச்சிட்டு After placing all of them sincerely, போகும்போது திருப்பி எடுத்துட்டு போறோம் while பாருங்க. going we take all of them again with இங்கதான் us. இருக்கிறீங்களா? சின்சியரா வைக்கிறது, We place it sincerely ரொம்ப சின்சியரா எடுத்துட்டு போறது. and sincerely we take it along with us. இங்க அதே தான் பண்ணாங்க பாருங்க. They did the same thing here. லாக் டோருக்கு வெளியே வந்திருப்பாங்க. They would have come from the locked doors. இயேசு அவர்களுக்கு தென்பட்ட பிறகு After they saw Jesus, லாக் டோருக்கு வெளியே வந்திருப்பாங்க தெரியாது. we don't know whether they came out of the locked ஆனால் doors. மீண்டுமாக லாக் பண்ணிட்டாங்க. But again they went back to the locked பக்கத்துல பார்த்து doors. சொல்லுங்க, Say to the person next நீங்க to வெளியே you, வந்து திருப்பி உள்ள போனாலும், though you may come out and சத்தமா go சொல்லுங்க, inside நீங்க again, வெளியே வந்து though you come out திருப்பி உள்ள and போனாலும் again you go behind the 8 locked நாள் doors. 8 days. 8 நாள் 8 days. அடைக்கப்பட்ட கதவுக்கு பின்பாக இருந்தாலும், Though you stay behind the locked doors, இன்னும் பயத்தில் இருந்தாலும், though you may be still living in இந்த fear, இயேசு உங்களை தேடி this வருவார். Jesus will come seeking you. ஹalleluya. ஆமென். இவர்கள் இயேசுவை கண்டார்கள். They saw Jesus. அது மாத்திரமல்ல, Not only that, listen, this is very very interesting. இது ரொம்ப ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு காரியம். நீங்க வசனத்தை படிக்கும் பொழுது When you read the word, ரொம்ப நிதானமா படிக்கணும். you need to read it patiently. பைபிள்ல சும்மா பேருக்காக படிக்க கூடாது. You should not read Bible for the name's sake. ஆக ரொம்ப கவனமா நீங்க படிக்கணும். So you need to give importance to இத every word. நிதானமா நான் படிக்கலன்னு சொன்னா, If I don't read this with patience, இந்த 8 days later என்கிற வார்த்தை எனக்கு தோன்றி இருக்காது. I will not be looking at
specifically on these 8 days. 8 days later என்பது எனக்கு தோன்றி இருக்காது. I would not have thought about this 8 days later words in the கவனிங்க. Bible. So listen carefully. இயேசு முதல் முறை சந்தித்த பொழுது When Jesus met them for the first time, வேதம் என்ன சொல்லுகிறது? what does the Bible say? இயேசு ஊதினார் என்று வேதம் சொல்லுகிறது. So Jesus he gave his spirit there. Receive my spirit. He said, Jesus said, receive my spirit. He breathed his spirit. John chapter number 20. In John 20 we see that. Verse number 22. Verse number 22 we see that. You know, they heard his voice. அவருடைய சத்தத்தை அவர்கள் They had கேட்டார்கள். seen him. அவரை பார்த்தார்கள். Verse number 22. 22ஆம் வசனத்திலே, And having said this, இதை சொன்ன பின்பு, having said this, இதை சொன்ன பின்பு he breathed on them அவர்கள் மேல் ஊதி என்று and பார்க்கிறோம். said to them, அவர்களை பார்த்து சொன்னார், receive the Holy Spirit. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆமென். சொன்னார். என்ன செய்தாருங்க? What did he do there? அவர்கள் மீது ஊதினார். He breathed on them. ஊதின பிறகு என்ன சொன்னார்? After breathing on them, what did he say? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று He சொன்னார். said, receive the Holy Spirit. உங்களை பார்த்து யாராச்சும் கேட்டிருக்கிறாங்களா? Has anyone looked at you and asked? பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறீங்களான்னு Have கேட்டிருக்கிறாங்களா? they ever asked you, have you received the Holy Spirit? Yes. Yes or no? Especially Pentecostal people. முக்கியமாக பெந்தெகோஸ்தே ஜனங்கள், We ask them, அவர்களை பார்த்து have கேட்பார்கள், you received the Holy Spirit? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? People are so confused, they don't know மக்கள் அப்படியே குழம்பி how போயிருக்காங்க. to receive the Holy Spirit. எப்படி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வது? You know, they say, you know, when you speak in tongues, நீங்கள் அந்நிய பாஷையிலே பேசும் பொழுது, that's the sign that you have received the Spirit. அது நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டதற்கு அடையாளமாக இருக்கிறது அப்ப என்று கேட்பாங்க, சொல்கிறார்கள். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டீங்களான்னு So they சொல்லி. would ask you whether you have received the Holy இந்த இடத்துல Spirit. என்ன நடந்தது? So what is happening in this place? இயேசு ஊதினார். You see that Jesus breathed இயேசு on ஊதி them. என்ன செய்தாருங்க? After breathing on them, what did Jesus பரிசுத்த do? ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று And சொன்னார். he said, receive the Holy Spirit. ஏன் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள் என்று Why சொன்னார்? did he say, receive the Holy Spirit? வேதம் சொல்லுகிறது, The Holy Bible says, பரிசுத்த ஆவி உங்கள் மீது வரும் பொழுது when the Holy Spirit comes upon you, நீங்கள் என்ன செய்வீர்கள்? what will you do? ஹலோ, என்ன செய்வீர்கள்? What will you do? என்ன செய்வீர்கள்? What will you do? When you receive the Holy Spirit, நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை what பெற்றுக்கொண்ட will பின்பு happen to you? உங்களுக்கு என்ன நடக்கும்? இன்னைக்கு பாருங்க, What is happening today is that இத மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இருக்கிறாங்க. இதை தவறாக புரிந்து கொள்ளுகிறார்கள். இதை தவறாக புரிந்து இருக்கிறாங்க. People misunderstand this. மீடியா கொஞ்சம் இந்த மைக்குக்கு கொஞ்சம் வால்யூம் ஏத்துங்க பார்க்கலாம். ஓகே, பயப்படாதீங்க. இது ஸ்டேஜ் ஷோ. இது This is like a stage Okay. show. ஹலோ, இப்படி ஊதுன உடனே எல்லாம் அப்படியே After they பின்னாடி breathe விழுந்து. like this, people fall backwards. அப்படியே ஸ்லெயின் இன் தி ஸ்பிரிட். அவர்கள் ஆவியிலே அப்படியே என்னவா? slain in the மறந்திருப்பார்கள். ஸ்பிரிட். ஆவியிலே தங்களை தாங்களே மறந்திருப்பார்கள். நான் பார்த்திருக்கிறேன், எனக்கும் ஆசை நானும் விழணும்னு சொல்லி. I have seen this and I also desire to fall like that. ஆரம்பத்துல ஒரு புது விசுவாசி, அப்பதான் வளர்ற The விசுவாசி. beginning days when I was in my beginning days of ஒரு growing in the கூட்டத்துல Lord, எல்லாரும் விழுந்தாங்க, நானும் விழுந்தேன். in a big meeting everybody fell down, I also fell down. எந்திரிச்ச ஒண்ணுமே நடக்கல. After I got up nothing happened. சும்மா விழுந்ததுதான். I fell down, that's it. ஹலோ, அப்படி ஊதுன உடனே எல்லாம் விழறது. After breathing people they fall down. நல்லா கவனிங்க. So ஸ்லெயின் listen அப்படின்னு சொன்னா என்ன? இந்த slain என்றால் என்ன? கொல்வது. Is to kill. Slain means to kill. கொல்வது. இந்த ஸ்லெயின் இன் தி ஸ்பிரிட் அது ரொம்ப ட்ரெண்ட் ஆயிடுச்சு. So it has become a great trend these days. ஊதுனா எல்லாரும் விழணும். If somebody breathes they have to fall இப்போ down. இயேசு இந்த இடத்துல ஊதுனாரு. So here Jesus breathed. வேதம் சொல்லுகிறதா எல்லாம் விழுந்துட்டாங்கன்னு சொல்லி. Do you see in the Bible that everybody fell down? 10 முறை விழுந்தாலும், Though they may fall 10 times, 10 முறை நீங்க விழுந்தாலும், though you may fall 10 times, அது மேட்டர் அல்ல. and that's not a big matter அது at all. முக்கியம் அல்ல. That's not important. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது வரும் பொழுது When the Holy Spirit comes upon you, நீங்கள் விழுவது முக்கியம் அல்ல. it is not important that you fall down. நீங்கள் பலப்படுவது முக்கியம். What is important is that you get strengthened. ஹalleluya.
Falling is not a matter to God. நீங்கள் விழுவது தேவனுக்கு முன்பாக ஒரு பெரிய காரியம் You அல்ல. shall receive power நீங்கள் அந்த வல்லமையை when the பெற்றுக்கொள்வீர்கள். Holy Spirit comes on you. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வரும் அப்ப பொழுது நான் என்ன செய்யணுங்க? So what should I be doing? பரிசுத்த ஆவியானவரை பெற்ற பிறகு After I receive the Holy நான் Spirit, நிக்கணுங்க. I should stand. சொல்லுங்க, நான் நிக்கணும்னு Say சொல்லுங்களேன். that I should stand. நான் விழக்கூடாது. I should not be falling. விழ வேண்டிய அவசியம் There's கிடையாது. no necessity for me to fall down. மத்தவங்க அனுபவத்தை நான் குறை சொல்லலைங்க. I'm not finding fault with your எனக்கு அது experiences. அவசியம் கிடையாது. And that is not important to அவங்க me. விழட்டும் விழாம They போகட்டும். may fall or they may not fall. ஆண்டவருக்கு எது மேட்டர்? So what matters to God? ஏன் பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கிறார்? Why is he giving the Holy நீங்கள் Spirit? பலப்படணும்னு He சொல்றாருங்க. is giving so that you may get நீங்க strengthened. சாட்சியா இருக்கணும்னு So that சொல்றாருங்க. you may live as a testimony. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க லாக் டோர்ல இருந்து வெளியே வரணும்னு சொல்லுங்களேன். Say you have to come from the locked doors. பரிசுத்த ஆவியானவரை பெற்ற பிறகு After you receive the Holy Spirit, நீங்க உங்களையே பயத்தினால் அடைக்க கூடாது. you should not lock yourself with fear. நீங்க வெளியே வரணும். You should come out. ஆனா நல்லா கவனிங்க, But listen carefully. பரிசுத்த ஆவியானவரை முதல் முறை அவர்களுக்கு ஊதி நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். So he breathed upon them for the first time and told, receive the Holy Spirit. என்னதான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டாலும் Though they may receive the Holy இவர்கள் Spirit, இன்னும் அடைக்கப்பட்ட கதவுக்கு பின்பாக பயத்தில் இருக்கிறார்கள். so they were gripped in fear and they stayed behind the locked doors. அது தவறு கிடையாதுங்க. It's not a mistake. காரணம் என்ன? What is the reason? அவங்க மென்டல் ட்ராமால இருந்தாங்க. They were in a big mental trauma. அவங்க பாருங்க, So when you look at them, அவங்க கண்ட காட்சியை பாத்தீங்கன்னு சொன்னா the scene that they witnessed, அவங்க நேசித்த அந்த ஆண்டவர் அடிக்கிறாங்க பாருங்க. the Lord whom they really loved, and he see them beaten up there. ஈட்டில குத்துறாங்க பாருங்க. And they pierce him with that arrow. அந்த முட்கிரீடத்தை சூட்டுறாங்க And பாருங்க. they put on his head the thorny. வாரினால் அடிக்கிறாங்க பாருங்க. And they beat him up. அவரை அரை நிர்வாணப்படுத்துறாங்க பாருங்க. And they make him half naked. அவர் கதறுவதை கேட்கிறாங்க பாருங்க. And they are listening to the sound என் of his தேவனே, cry. என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? And they listen to his voice saying, my Lord, why do you forsake அவங்க me? படுத்த அந்த சத்தம் கேக்குது. And they could hear that voice அவங்க of Jesus. உட்கார்ந்த அந்த சத்தம் கேக்குது. When they sat, they heard that same அவங்க நடந்த voice. அந்த சத்தம் When கேக்குது. they walked, they heard the same voice. சாப்பிடுறதுக்கு தட்டுல கை வச்ச அந்த சத்தம் கேக்குது. When they started to eat, they heard the same voice. அந்த டிராமா பாருங்க. So if you look at the trauma that they It had takes to time to undergo, heal. அது கொஞ்ச நேரமாகும். It takes time to heal. அதிலே இருந்து விடுபட்டு வருவதற்கு கொஞ்ச நேரமாகும். சொல்லுங்க சீக்கிரமா. Say quickly. அந்த மென்டல் டிராமா That mental trauma. என்ன செய்யாது? What will not Heal ஆகாது. It will not get healed quickly. ஹீல் ஆகாது. It will not get healed ஆக quickly. நல்லா கவனிங்க. So listen carefully. ஒரு என்கவுண்டர்ல, In that one encounter, இயேசுவின் முதல் என்கவுண்டர்ல in that first encounter of அவர்கள் Jesus, பயம் முற்றிலும் நீங்க சான்ஸ் there's கிடையாதுங்க. no chance for their fear to be removed completely. சொல்லுங்க ஆனாலும். Say even though, சத்தமா சொல்லுங்க ஆனாலும். but Jesus came back again. இயேசு திரும்பவுமாக அங்கே வருகிறார். Amen. கரங்களை தட்ட மாட்டீங்களா? 8 நாளைக்கு பிறகும். After 8 days, சொல்லுங்க 8 நாளைக்கு பிறகும் after 8 days, இயேசு வந்தார். Jesus came back. அது எதை குறிக்கிறது? What does it denote? எதை குறிக்கிறது? What does it show? அவருடைய பொறுமையை குறிக்கிறது. It shows his patience. It reveals his patience. அது அவருடைய பொறுமையை காண்பிக்கிறது. God is so patient with you. தேவன் மிகவும் பொறுமையாகவே இருக்கிறார். Even if you lock yourself, நீங்கள் உங்களை கதவுக்கு பின்பாக அடைத்துக் even கொண்டாலும், if you want to shut yourself behind the locked doors, கதவுக்கு பின்பாக மூடி மறைத்துக் கொண்டாலும், even after the Easter encounter, இந்த ஈஸ்டரை நீங்கள் இயேசுவை சந்தித்த பின்பும் you are கூட still behind the locked doors. இன்னும் மூடப்பட்ட கதவுக்கு பின்பாக நீங்கள் இருப்பீர்கள் Child of என்றால், God, தேவ பிள்ளையே, my God is so patient. என்னுடைய தேவன் மிகவும் பொறுமை நிறைந்த He will தேவனாக still இருக்கிறார். come back to you. அவர் இன்னும் உங்களுக்கு He will still appear to you. உங்களோடு வந்து அவர் இடைப்படுவார். What a good God He எவ்வளவு is. நல்ல தேவனை நாம் கரங்களை நல்லா தட்டுங்களே. Hallelujah. Sometimes சில வேளைகளிலே we need Jesus நமக்கு இயேசு தேவையாக to இருக்கிறார். show up again. திரும்பவுமாக நம்மோடு கூட வந்து ரெண்டு இடைப்பட. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. Lift both your hands and ரெண்டு say, கரங்களை உயர்த்தி lift சொல்லுங்க. both your hands and இயேசுவே, say, Jesus, மீண்டுமாக again, எனக்கு காட்சி அளிங்கப்பா. you show me yourself. ஹalleluya. நான் இன்னும் பயத்துல I'm இருக்கிறேன். still in my fear. இன்னும் லாக் டவுனுக்கு பின்னால I'm இருக்கிறேன். still behind the
locked doors. இன்னும் நான் குழப்பத்தில் I'm இருக்கிறேன். still in confusion. ஆண்டவரே இன்னும் நான் அந்த பதட்டத்தில் I'm இருக்கிறேன். still in that tension. ரெண்டு கரங்களை உயர்த்துங்க. Lift both your ரெண்டு hands. கரங்களை உயர்த்துங்க. ஹalleluya. நல்ல நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. Lift both your hands and ஹalleluya. Jesus. say, Jesus. 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 Hallelujah. Reveal yourself again, oh God. திரும்பவுமாக நீர் உம்மை எனக்கு Show up வெளிப்படுத்தும். again. திரும்பவுமாக உம்மை எனக்கு வெளிப்படுத்தும். Hallelujah. Amen. இயேசுவின் நாமத்தில். In Jesus name. Amen. சீசர்களுக்கு டைம் வேணும்னு சொன்னா, If disciples need time, ஆமென், சீசர்களுக்கு டைம் வேணும்னு சொன்னா, if disciples needed that time, இங்க கைவை சொல்லுங்க, எனக்கும் டைம் வேணும்னு say சொல்லுங்க. I also need the time. சில நேரத்துல நமக்கு எல்லாம் புரியுறது கிடையாதுங்க. Sometimes we don't understand everything. It happened so quickly. அது ரொம்ப வெகு சீக்கிரமாக நடந்தேறி In விட்டது. 3 days everything is over. 3 நாட்களிலே எல்லாம் முடிந்து விட்டது. சொல்லுங்க, 3 நாள்னு சொல்லுங்களே. Say just 3 days. They were unable to understand அதை அவர்களால் புரிந்து கொள்ளவே with முடியவில்லை. their little brain. அவருடைய அந்த சொந்த புத்தியை வைத்து அவர்களால் புரிந்து They கொள்ள were not முடியவில்லை. able to understand. அவர்களால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. என்னடா திடீர்னு இயேசுவை பிடிச்சிட்டு போனாங்க, And suddenly they arrested him. திடீர்னு சிலுவையில அவரை And அரைஞ்சாங்க, suddenly they put him on the cross. அவர் செத்து போனாரு, He died. அடக்கம் பண்ணாங்க. They buried him. இந்த 3வது நாள் உயிரோடு எழுந்துட்டாரு. And after 3 days he rose up again. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவ்வளவு சீக்கிரமா புரியல அவங்களுக்குன்னு சொல்லுங்களே. Say they couldn't understand it so quickly. சில பேருக்கு 3 நாள் போகாது, Sometimes the 3 days may not be enough. சில பேருக்கு 3 வருஷமும் போதாது. Sometimes even 3 years is not enough for இந்த them. இடத்துல இன்னும் இயேசுவை புரியாத ஆட்கள் எத்தனை பேர் இருப்பீங்க? How many of you here even now you don't understand Jesus? சில நேரத்துல எனக்கே புரிய மாட்டேங்குதுங்க. Sometimes even I don't understand. எனக்கே புரிய மாட்டேங்குது. I don't understand என்ன sometimes. சாமி இப்படி எல்லாம் பண்றீங்களே? Why are you doing all these things? எந்த God? மாதிரி சூழ்நிலை அனுமதிக்கிறீங்க? Why are you allowing such இன்னும் உம்மை situations? சரியாக புரிந்து கொள்ள முடியலையே. I'm not able to understand you fully even now. பிரச்சனையே There's கிடையாதுங்க. no problem at all. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசு கோபப்படவே மாட்டாருன்னு Say, சொல்லுங்க. Jesus will never get angry. When the doors are still shut. அந்த கதவுகள் இன்னும் மூடப்பட்டிருக்கும் பொழுது. Secondly, இரண்டாவதாக, when doubt was still alive. அவர்களுடைய சந்தேகம் இன்னும் உயிரோடு இருக்கும் பொழுது. When doubt was still alive. அவருடைய சந்தேகம் இன்னும் உயிரோடு இருக்கும் நல்லா பொழுது. கவனிங்க. Listen carefully. ஒரு பக்கம் இயேசு உயிரோடு எழுந்திருக்கலாம், On one side Jesus rose up from the dead. ஒரு பக்கம் இயேசு உயிரோடு எழுந்து காட்சி அளிக்கலாம். And one side he rose up and he showed himself to இன்னொரு people. பக்கம் On the other side, என்னதான் இயேசு உயிரோடு எழுந்தாலும் though Jesus rose up from the பக்கத்துல dead, பார்த்து சொல்லுங்க, நம்ம சந்தேகம் சாகாதுன்னு சொல்லுங்க. our doubts will never die. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்ம சந்தேகம் Our doubts, சாகாது. they don't die. சில நேரத்துல நம்ம சந்தேகம் உயிரோடு தான் இருக்கும். Sometimes our doubts are alive. ரொம்ப அழகா இருக்கு வார்த்தைங்க. The word is so beautiful. இந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல, அந்த முதல் மீட்டிங்ல, ஈஸ்டர் அன்னைக்கு, in the day of Easter, தாமஸ் வாஸ் மிஸ்ஸிங். Thomas was not there. தாமஸ் எங்க இருந்தார் We தெரியாதுங்க. don't know where was Thomas at இவங்க that time. 10 பேர் பூட்டப்பட்ட கதவுக்கு பின்னால இருந்தாங்க. The 10 disciples were there behind the locked doors. தாமஸ் ஒருவேளை இன்னொரு பூட்டப்பட்ட கதவுக்கு பின்னால இருந்திருக்கலாம். Maybe Thomas would have been behind some other locked door. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, டவுட்டிங் தாமஸ்ன்னு சொல்லுங்களேன். Doubting Thomas. நமக்கெல்லாம் அவரை டவுட்டிங் தாமஸ்ங்கறோங்க. So we all call him as doubting Thomas. அதுக்கு முன்னால அவர் மிஸ்ஸிங் தாமஸ்ங்க. Before that he was missing Thomas. அவர் மிஸ்ஸிங் தாமஸ். Missing Thomas. அவர் காணாம போயிட்டாருங்க. He got missed. He was somewhere else. ஆனா காணாம போனாலும், Though he was missed, அவர் காணாம போனாலும், though he was missed, வேதம் சொல்லுகிறது, the Bible says, John chapter number 20, in John 20, verse number 26, in verse number 26, somebody say 8 days later, 8 நாட்களுக்கு பின்பு his disciples were again in the house, மறுபடியுமாக அந்த வீட்டிலே அவர்கள் and கூடினார்கள். Thomas was with them. தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தார். Jesus came, இயேசு வந்தார். though they were behind closed doors, அவர்கள் கதவுகள் பூட்டப்பட்டிருந்த இடத்தில் stood among இருந்தாலும் them, இயேசு வந்து நடுவே and நின்று again said to them, peace to you. அவர் உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். இதுக்கே நீங்க கையை தட்டணும், பைபிளை கீழே வச்சிட்டு கரங்களை நல்லா தட்டுங்கட. Clap your hands. ஹalleluya. அந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல தாமஸ் மிஸ் ஆயிருந்தாருங்க. In the first meeting Thomas was not there. என்னதான் தாமஸ் சந்தேகம் உண்மையானாலும், Though Thomas
was very doubtful about Jesus' His appearance. doubt was real. And his doubt was real. Though his doubt was real, அவனுடைய அந்த டவுட் உண்மையாக இருந்தாலும் his desire was real. ஆனால் அவனுடைய அந்த ஆசையும் உண்மையாக இருந்தது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, டவுட் உண்மையா இருந்தாலும், Though the doubt is real, சந்தேகம் உண்மையா இருந்தாலும், though the doubt is real, ஆசையும் உண்மையா his இருந்தது. desire was also real. சந்தேகத்தோடு ஓடி போயிட்டானா? Did he leave that place with doubt? சந்தேகத்தோடு ஓடி போயிட்டானா? Did he run away with that doubt? இல்லங்க. No. சந்தேகம் உண்மையா இருந்தாலும், Though the doubt was real, அவனுக்குள் ஆசை இருந்தது. he had the desire in his இந்த heart. இயேசுவை நான் பார்க்கணும், I should see this Jesus. நான் அவரை தொட்டு பார்க்கணும். I should touch him and see. ஆமென். ஃபாதர் பாட்டு நான் மறந்துட்டேன், தொட்டு தொட்டு பார்க்கணும், அழகான And பாட்டு. Father sings that I should touch and feel யாரனா him. எனக்கு ரிமைண்ட் பண்ணுங்க. Please remind me. ஃபாதர் பாட்டு ரொம்ப அழகான It's பாட்டு. a very beautiful song from He did Father not walk Berkmans. away. அவன் அங்கே ஓடி Thomas போகவில்லை. did not walk away. தாமஸ் அந்த இடத்தை விட்டு He போகவில்லை. showed up again. திரும்பவுமாக அந்த இடத்தில் வந்தான். நீங்க வாக் பண்ணாதீங்க. You don't walk away from that. எந்த காரணத்துக்கும் Whatever may be the reason, நீங்க இயேசுவை விட்டு போகவே போகாதீங்க. don't walk away from Jesus. அப்படியே நீங்க போக முற்பட்டாலும், Though you may try to walk away from தாமஸை Jesus, தேடி வந்த இயேசு Jesus who came to meet Thomas, உங்களை தேடி he வருவார். will come seeking you. ஹalleluya. ஆமென். தாமஸை தேடி வந்த தேவன் உங்களையும் தேடி The Lord who வருவார். came seeking Thomas, he will come seeking you. ஆமென். உங்களை தேடி வருவார் என்பதில் சந்தேகமே கிடையாது. There's no doubt that he will come seeking you. தாமஸை தேடி வந்தார். So he came seeking Thomas. When the doors were still shut, அந்த கதவுகள் இன்னும் மூடப்பட்ட நிலைமையிலே இருந்த when பொழுது, doubt was still alive, அந்த இடத்திலே இன்னும் சந்தேகம் உயிரோடு இருந்த பொழுது, when one soul still matters. அங்கே ஒரு ஆத்துமா முக்கியமாக இருந்தது. சொல்லுங்க, one soul still matters. So, one soul is சத்தமா important. சொல்லுங்க, one soul. ஒரு ஆத்துமா, One soul ஒரு ஆத்துமா still அது matters. முக்கியமாக இருந்தது. Jesus said to Thomas, இயேசு தோமாவை நோக்கி சொன்னார், reach out your finger here. உன்னுடைய கரத்தை நீட்டி உன் தொடு என்றார். John 20:27. 27ஆம் வசனத்திலே, And see my hands. என் கைகளை பார், Put your hand உன் கையை நீட்டி and place it in my side. என் விலாவிலே போடு. Do not be faithless. அவிசுவாசியாயிராமல். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, Look to the person next to you and இயேசு say, மீண்டும் வர வேண்டிய அவசியமே there's கிடையாது. no necessity for Jesus to come back பக்கத்துல பார்த்து again. சொல்லுங்க, இயேசு மீண்டுமாக வர வேண்டிய அவசியம் கிடையாது. There's no necessity for Jesus to come back again. ஒரு வாட்டி உங்களுக்கு நான் தென்பட்டேன். I came to you and showed myself once. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்புனா நம்புங்க, If you believe, you believe நம்புனா it. நம்புங்க, If you believe, you believe. நம்பிக்கை இல்லைன்னா போயிட்டே If இருங்க you don't believe, just leave and go. அப்படின்னு சொன்னாரா? Did he ever say like that? ஆமென் அப்படின்னு சொன்னாரா? Did he ever say like that? நீங்க நம்பலன்னு Though சொன்னாலும் you do not believe, உங்களை மீண்டும் தேடி he will வருவேன். again come seeking you. உங்களை மீண்டும் தேடி He வருவேன். will again come He seeking didn't you. have to come. He will come. He had already risen. அவர் உயிரோடு எழுந்தார். But still he came back ஆனாலும் மறுபடியுமாக அந்த for இடத்திலே that வந்தார். one soul. அந்த ஒரு ஆத்மாவிற்காக. When one soul still matters. அந்த ஒரு ஆத்மா மிகவும் முக்கியமாக இருந்தது. Amen. Jesus came back இயேசு மறுபடியுமாக வந்தார். just to show himself to Thomas. தோமாவுக்கு காட்சியளிக்கும்படியாக அந்த இடத்திலே மறுபடியுமாக வந்தார். What is it? அப்படி என்றால் என்ன? அது என்னங்க? What is that? Nothing else. வேற ஒன்றுமில்லை. Nothing else. வேற ஒன்றுமில்லை. But grace. அங்கே கிருபையை வேற காண்பிக்கிறது. ஒண்ணும் கிடையாதுங்க. There is nothing more. வேற ஒண்ணும் கிடையாதுங்க. There is nothing more to that. சத்தமா சொல்லணும், கிருபைன்னு சொல்லணுங்க. Let's all say கிருபை. grace. ஆமென். Grace. ஒரு சந்தேக பிறவியை தேடி வராருன்னு சொன்னா, If he is coming to seek a person who is full of doubt, ஒரு மிஸ்ஸிங் தாமஸை தேடி வராருன்னு if he சொன்னா, is coming to see that missing Thomas, இயேசுவுக்கு ஒவ்வொரு ஆத்துமாவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். for Jesus every soul is precious. இயேசுவுக்கு ஒவ்வொரு ஆத்துமாவும் முக்கியம் என்றால், If for Jesus every single soul is important, பாஸ்டருக்கு ஒவ்வொரு ஆத்துமாவும் முக்கியம். for pastor every soul is important. சொல்லுங்க, பாஸ்டருக்குன்னு சொல்லுங்களேன். For pastor, சத்தமா சொல்லுங்க, பாஸ்டருக்குன்னு சொல்லுங்களேன். pastor, ஒவ்வொரு ஆத்துமாவும் முக்கியம். every soul is important. ஒவ்வொரு விசுவாசியும் Every believer, ஒவ்வொரு ஆத்துமாவும் முக்கியம் என்று எண்ண வேண்டும். and they should think every soul is important. ஆமென்.
ஒரு பாஸ்டர் ஒரு சண்டே ஒரு விசுவாசி வரலன்னு சொன்னா, on a Sunday if a believer is not attending the ஒரு church, ஃபேமிலி வரலன்னு சொன்னா, or if a family is not coming to the church, அந்த பாஸ்டர் யோசிக்கணுங்க. and the pastor should think, அந்த பாஸ்டர் அந்த ஒன் சோலை யோசிக்கணுங்க. the pastor should think about that one soul. ஐயோ இந்த சோல் வரலையே, This soul has not come to இந்த the ஃபேமிலி church, வரலையே. this family has not come to the church. இன்னைக்கு this விசுவாசிங்க Sunday. பாருங்க சர்ச்சை பாஸ்டரை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி Today இருக்கிறாங்க. believers are misunderstanding the pastor and the church. நாங்க கால் பண்ணி அவங்க சர்ச்சுக்கு வந்து அவங்களுக்கு நமக்கு ஏதோ லாபம் They நினைக்கிறாங்க. think if we call and invite them to the church, we are gaining out of it. ஏன் சர்ச்சில இருந்து கால் வரணும்? Why people should call me from ஏன் the church? பாஸ்டர் கால் பண்ணணும்? Why should pastor call சில me? சர்ச்சில இருந்து கால் பண்ணா எடுக்கிறதே கிடையாது. Some people, they don't even receive the call from the church. அவங்களே இன்வைட் பண்ணி இருப்பாங்க. They would have only invited. ஒரு நாள் ஒரு விசுவாசி என்ன இன்வைட் பண்ணாங்க. Once a believer invited me. He was asking me to visit. He asked me to visit him. அப்போ அது ரொம்ப தூரம். It's a long distance. ஆனாலும் நான் என்ன பண்ணேன், அவ்வளவு தூரத்துல இருந்து சர்ச்சுக்கு வராங்கல்ல. So I thought they are coming to a church from such a long distance. அப்போ அவங்கள தேடி நான் போகணுமே. And I should go and visit them. இயேசுவுக்கு ஒரு சோல் முக்கியம் சொன்னா, So if for Jesus one soul is எனக்கும் ஒரு important, சோல் முக்கியம் தானே. and for me also even one soul is important. நான் என்ன பண்ணேன், பிரதர் நான் இந்த டைம்க்கு வரேன்னு சொன்னேன். And I told that brother that I would be visiting at that particular time. அந்த டைம்க்கு நான் கார் எடுத்துட்டு போறேன். And at that time I took my car. வாங்க பாஸ்டர் அப்படினு சொல்லிட்டாரு. And he said, "Come, pastor." கார் எடுத்துட்டு போனேன். I took my car to visit him. பாதி வழியில In the midway, பயங்கரமான மழை. it was pouring like anything. ஒண்ணு முன்னாடி எந்த ரோட் என்னன்னு தெரியாது. And I couldn't see anything in front of me because of the rain. அது கெங்கேரி அவுட்ஸ்கர்ட்ஸ். It was in outskirts in Kengeri area. புது லேஅவுட் எனக்கு வழியே தெரியல. It was a new layout, so I couldn't find the place. அந்த மழையில மீண்டும் கால் பண்றேன். And in that pouring rain, I called him again and again. அந்த பிரதர் எடுக்கவே And the மாட்டேங்கிறாரு. brother refused to receive my ஆனாலும் call. சொல்லியாச்சே போகலாம் சொல்லி Because I promised him, I thought, let me go and வீடு visit him. கிட்ட போய் இருக்கிறேன். And I reached very close to his வீடு house. கிட்ட போய் போன் அடிக்கிறேன். And reaching his place, I called him again. கடைசில போன் எடுத்துட்டு, And finally he took my call. சாரி பாஸ்டர், And said, sorry pastor. இப்பதான் நான் வீட்ல இருந்து வெளியே போனேன். And just now I went out from my ஏயா நான் house. வரேன்னு சொன்னேன்ல. And I told him, I told you I'm going to visit you. இன்னைக்கு விசுவாசிங்க அப்படிதான் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் These பண்றாங்க. days people misunderstand, believers 30 misunderstand. வருஷமா அவங்க பின்னாடி இருந்தாலும் அவங்களுக்கு அதனுடைய வேல்யூ தெரியாது. Though for 30 years we are behind them, we do எத்தனை not 100 முறை understand அவங்கள the விசிட் value. பண்ணி இருந்தாலும் அவங்களுக்கு அதனுடைய மதிப்பு 100 தெரியாது. times we would have visited, but they don't understand the இன்னும் pain குறை behind சொல்லிக்கிட்டு தான் it. இருப்பாங்க. Still they are complaining. ஆனாலும் பாருங்க, But you see here, பாஸ்டர் விசுவாசி கணக்கு கொடுக்க கூடாது அவசியம் இல்லை. pastor, he need not give account to the believers. விசுவாசியை விட ஆண்டவருக்கு கணக்கு Need to கொடுக்கணும். give account to the Lord. ஆமென். When one soul still matters. ஒரு ஆத்துமா முக்கியமாக இருக்கும் பொழுது, ஆமென். இயேசு வந்தார். Jesus showed up. இயேசு அந்த இடத்தில் தன்னை காட்சியளித்தார். Let me conclude. இதை சொல்லி முடிக்கிறேன். 2 Peter chapter number 3. 2 பேதுரு 3வது அதிகாரம். Ezekiel chapter number 33. எசேக்கியேல் 33வது அதிகாரம். இந்த வசனங்களை வாசிங்க. You read these verses. இயேசுவுக்கு ஒரு ஆத்மா எவ்வளவு முக்கியம்னு சொல்லி உங்களுக்கு You தெரியும். will understand how precious is one soul for இங்க Jesus. கைவை சொல்லுங்க இயேசுவுக்கு. You say இங்க for கைவை Jesus. சொல்லுங்க இயேசுவுக்கு. For Jesus. என் ஆத்துமா, My soul. என் ஆத்துமா My soul விலையேற is பெற்றது. very precious. மிஸ்ஸிங் தாமஸுக்காக வந்தாரே. He came seeking the missing Thomas. டவுட்டிங் தாமஸுக்காக வந்தாரே. He came seeking the doubting Thomas. 8 நாள் தங்களையே அவர்கள் பூட்டிக் கொண்டாலும் For 8 days they locked behind the doors. வேற யாரையும் தேடி போகாம Without going and meeting others. மீண்டும் தேடி வந்தார். Again and again he came seeking தம்பி those உன்னை people. மீண்டும் தேடி வருவார். Brother, he will come seeking you தங்கச்சி again. மீண்டும் தேடி வருவார். Sister, he will come and see you again. ஓடவும் முடியாது. ஒளியவும் முடியாது. ஆஹா பாத்தீங்களா? ஓடவும் முடியாது. You cannot run. ஒளியவும் You cannot hide yourself. மீண்டும் வருவார். He will come again. ஆமென். என்னதான் லாக் டோருக்கு பின்னால பயத்துல நீங்க இன்னும் இருந்தாலும், Though you may be behind the locked doors gripped in fear. இன்னைக்கு பாருங்க பிக் பாஸ்ன்னு சொன்னாலே Today if people hear the word பிரேயரை big boss, மறந்துடுறாங்க, they சர்ச்சை forget மறந்துடுறாங்க, prayer, they forget church, சாப்பாட they மறந்துடுறாங்க. forget even to eat. அந்த பிக் பாஸ்க்கு முன்னாடியே மெய் மறந்து இருக்கிறாங்க பாருங்க. They sit before the big boss forgetting themselves. அந்த பிக் பாஸ்ல இருக்கிற பல கேசுங்கள்லாம் அரை லூசுங்க.
ஹலோ mental நான் அதை சொல்லுவாங்க, இதையும் நம்ம அக்னாலேஜ் பண்ணணும். We should acknowledge this also. இன்னைக்கு Today நம்ம எல்லாருமே அரலூசா தான் we are இருக்கிறோம். all half loose. சொல்லுங்க அரலூஸ்ன்னு We are சொல்லுங்க. all are loose. இன்னும் முழு லூசா மாற போறோம். Before we become completely loose. எல்லாருமே ஒரு விதத்துல சைக்குதாங்க. All of us are in some way or the other, we seem to be a லூஸ் ஆயிட்டே தான் இருக்கிறோம் பாருங்க. உலகம் அப்படி இருக்கு பாருங்க. That's how the world that we live in is. இங்க தான் இருக்கிறீங்களா? Are you all here? பாருங்க பிக் பாஸ். So this big boss, அதுங்க போடுற சண்டை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். we listen the way they are fighting with each other. நல்லா கவனிங்க. So listen carefully. அதை விட பெரிய பிக் பாஸ் அங்க இருக்கிறாரு. So we have a big boss. எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு And இருக்கிறாரு. from there he is watching every நீ single ஓடவும் thing. முடியாது, You cannot run. நீ ஒளியவும் முடியாது. You cannot hide yourself. என்னதான் லாக்டவுனுக்கு பின்னால உன்னையே அடைத்துக் கொண்டாலும் Though you may shut yourself behind the உயிரோடு எழுந்த இயேசு lockdoors, Jesus who rose up தம்பி alive, உன்னை தேடி வருவார். brother, he will come seeking தங்கச்சி you. உன்னை தேடி வருவார். Sister, he will come ஐயா seeking உன்னை you. தேடி வருவார். ஐயா, he will come seeking நீங்க you. வெளியே வருகிற வரை Till you come out. சொல்லுங்க, வெளியே வருகிற வரை. Till you come out. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, விடவே He will மாட்டாருன்னு சொல்லுங்களேன். never leave you. ஆமென். மறந்துருங்க, ஒளியறத மறந்துருங்க, So forget to lock yourself. ஓடுறத hide மறந்துருங்க. yourself, or run. Let us fall prostrate நாம் சாஷ்டாங்கமாக அவருக்கு and முன்பாக say, விழுவோம். Lord, விழுந்து சொல்வோம், தேவனே come again. திரும்பவுமாக நீர் Come வாரும். again. திரும்பவுமாக வாரும். Hallelujah. ஆமென். எத்தனை முறை நீர் வந்தாலும் How many ever times that you come, நான் பாக்கியவான், I am so blessed. கிருபை பெற்றவள். I am full of grace. கண்களை மூடு.